ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லைஃப்ல என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது, ஒரு சக்சஸுமே வரலையே, ஒரே 7.5 சனியா ஆடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸோட இருக்கிறவங்களாம் நீங்க. அதே மாதிரி எந்த தொழிலை தொட்டாலும் வழங்க மாட்டேங்குது, என்னடா பண்ண போற வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நிஜமாவே பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்க போது. ஜெயிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, எந்த வயசுல வேணாலும் எதை பண்ணினாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதையும் உதாரணம். அப்படின்னா நீங்க பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிங்கர் லிக்கிங் குட், அதாவது சிக்கன் அப்படின்னாலே வந்துட்டு ஓகே நம்ம ஊர் சைடில் விட்டுருங்க, செட்டிநாடு சிந்தாமணின்னு ஏதோ சொல்லுவோம். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஹோலா சிக்கன் அப்படின்னாலே வந்து மெயினாக மண்டைக்கும் பிரெயினுக்கும் ஞாபகம் வருது KFC. ஸோ அப்படிப்பட்ட KFC சிக்கன் எப்படி பிறந்துச்சு, அதை வந்து உருவாக்குனவர், ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிஜமாவே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்க போது. ரொம்ப வந்து கஷ்டமான டஃப்பான ஜேர்னி. கிட்டத்தட்ட 60-65 வயசில் தான் அவருடைய சக்ஸஸையே பார்த்தாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் கிட்டத்தட்ட 1009 தடவை இவருடைய அந்த KFC அந்த டிஷ்ஷுக்கான ஒரு மெனு வந்து ஸ்பைசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக ஹார்மன் அப்படின்ற ஒருத்தர் தான் இனிஷியலாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஓகே நல்லா இருக்கு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஃபைன். இன்னைக்கு இந்த KFC எப்படி பிறந்துச்சு, அந்த ஹார்னல் சாண்டர்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? கொலனல் ஹார்னல் சாண்டர்ஸ். இவர் ஏன் நம்ம வந்து கொலனல் அப்படின்னு போகிற ஒரு ஆர்மியிலுக்கு இது இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆர்மியில் இருந்தார். இருந்தாலும் அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சாண்டர்ஸுக்கு முன்னாடி எப்படி கொலனல் வந்துச்சுட்டு அதை நம்மளுடைய போகும்போது பார்க்கலாம். 1890 காலகட்டத்தில் பிறந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய சாண்டர்ஸ் அவர்கள். இவருடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப பெரிய ஒரு விவசாயிகள்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்துட்டு பெரிய நிலங்கள் இருந்தாலுமே பெருசாக அதுலேருந்து வருமானம் வராமல் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விவசாய பூமியில் ஏதோ பண்ணும்போது கீழே விழுந்து ஒரு காலை உடச்சிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கறி வெட்டுற ஜாபுக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமே முடிவுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட இவரோட 5 வயசுலேயே இவருடைய அப்பா இறந்தும் போகிறார். அதுக்கப்புறம் பசங்களை பார்க்கறதுக்கு இவருடைய அம்மா மட்டும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஜாப் கிடைக்குதோ அந்த ஹவுஸ் மெய்டு அந்த மாதிரி தூரத்தில் எது கிடைக்குதோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அந்த பிறந்த பசங்கள்லேயே இவர் தான் வந்து மூத்தவர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 6-7 வயசுலேயே வந்து இவங்க அம்மா வேலைக்கு போனாங்க அப்படின்னா இவருக்கு வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு நீ வந்துட்டு தம்பி தங்கச்சியில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே அடிபட்டு பக்குவம் பட்ட ஒரு நபராக தான் வளர்றாரு நம்மளுடைய சாண்டர்ஸ். இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ப்ரெஷரை தாங்க முடியல. ரொம்ப ஒர்க் பண்ணுறேன், என்னால் தனியாக வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நம்ம சாண்டர்ஸ் வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வயசுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்த ஸ்டெப் ஃபாதர் அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த குழந்தைங்க மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டல. என்னப்பா அதுன்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு எப்போமா திட்டுறது அடிக்கிறது, கொஞ்சம் கூட பெருசாக வந்துட்டு பார்த்துக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி ரைட்டரா போதுனா நம்ம வந்துட்டு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்போது வீட்டை விட்டு வெளியேறாரு நம்மளுடைய சாண்டர்ஸ். ஸோ வெளியேறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கும் போக முடியல. கிட்டத்தட்ட 7வது கிட்ட வரைக்கும் தான் அவங்க வந்து படிச்சிருக்கிறாரு. சரி அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச அங்கிளோட ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அதை முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து தான் அப்படியே ஜேர்னி ஆரம்பிக்கும். நம்ம அந்த டான் படத்து இல்லைங்களா, சிவகார்த்திகேயன் அவருக்கு கேட்பார்ல, நான் வேணா சயின்டிஸ்ட் ஆகிட்டுமா, நான் வேணா டீச்சர் ஆகிட்டுமா, நான் வேணா ஆக்டர் ஆகிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் என்னெல்லாம் கிடைச்சதோ அத்தனையும் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய 15-16 வயசுலேயே வந்துட்டு பொய் சொல்லிட்டு போய் ஆர்மிலாம் வந்து சேர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இது பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, லைக் என்ன சொல்லலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லேருந்து ரயில் ரோடில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து ட்ராமில் கண்டக்டர்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போட்டே கிட்டத்தட்ட வந்துட்டு வாங்கி அதில் இங்கிருந்து அந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேம்ப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆயில் லேம்ப்பு, அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த பிஸ்னஸ், அதை சேல் பண்ணுறது. பார்த்தா அந்த டைம்லாம் அந்த கரண்ட்டெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பல்பெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ்க்கும் வந்துட்டு வளர்க்க வச்சு விட்டுருச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதெல்லாம் அவர் ஜேர்னி. பட் இது நடுவில் சில பல பீசஸ் எல்லாம் இருக்குது. அவர் மேரேஜும் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட 18 வயசுலேயே மேரேஜும் ஆகிடுது. 3 குழந்தைகளுக்கு வந்து தகப்பனும் ஆகிடுறாரு. மேரேஜ் லைஃப் சூப்பராக இருந்ததா, ஜாலியாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு 7.5 சனி மாதிரி தான். ஏன்னா இவருக்கு சரியான வேலை வாய்ப்புகள்லாம் பரிசாக கரெக்டாக செட் ஆகாத காரணத்தினால இவங்களுடைய ஒய்ஃபுமே இவர்கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்போ இவர் வந்து ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணிட்டு தான் போல். அங்கேயும் 7.5-7 சண்டை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு
இவருடைய சொந்த பசங்களையே அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம கூட வச்சுக்கலான்ற மாதிரிலாம் என்னென்னமோ பிளான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வக்கீலாக வேறு வந்துட்டு ஒர்க் பார்த்துருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் ஏதோ அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி பண்ணதுக்கப்புறம் பசங்களாம் ஒய்ஃப்லாம் திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபேமிலியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுவுமே வந்துட்டு பெருசாக நிலைக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸுமே ஆகிடுது. சரி, ஓகே, எந்த தொழில் தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, என்னடா வாழ்க்கை அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போய், ஏன்னா எல்லாமே போச்சு. கடைசியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த போட்டில், அதுவுமே போயிடுச்சு. அந்த லேம்ப் பண்ணலாம் விற்கலான்னு பார்த்தா அங்கேயும் கரண்ட் பல்ப்லாம் வந்து கெடுத்து விட்டுருச்சு. சரி, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கடைசி ஒரு ஆப்ஷனாக என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, இந்த கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த இடங்களில் ஒரு ஒர்க்குக்கு சேர்றாரு. சேர்ந்த வாக்கிலேயே பக்கத்தில் அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு கடை மாதிரி போடுவோம். ரெகுலராக யூஎஸில் அந்த ஹைவேல விற்கிற பொருட்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்துட்டு வேறு மாதிரியான சில பிஸ்கட்ஸு அந்த மாதிரி சில பல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில பல ஐட்டம்ஸ்லாம் விற்கலாமே, சாப்பிட்ற ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அது இன்ஃபேக்ட் நல்லாவே போகுது, நல்லாவே ஒரு ரீச் கொடுக்குது. அண்ட் அதை இன்னுமே பிரபலப்படுத்துறதுக்கு தலைவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் போர்ட்ஸ்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய கட்டைகள்லாம் இருக்கும், அது மாதிரிலாம் பயங்கரமாக பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு கடைக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சு டெக்னிக்கலாலாம் வந்துட்டு ஒரு மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருப்பார். அந்த காலகட்டத்தில் தான் இவருடைய அந்த சிக்கன், இந்த என்ன சொல்கிறது, KFC இப்போ நம்ம பேஸ்ட் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு விதை போட்டது அந்த காலகட்டங்களில் தான். இவருக்கு சின்ன வயசுல நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க அம்மா வந்துட்டு இவர் அந்த இவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட வந்து விட்டுட்டு போகும்போது சமைக்கலாம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்கன்னு, அது இவருக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணியே சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம், இப்போவுமே அப்படி தான் ஆகும், அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் கிட்ட ஆகுமே. எப்படி வந்துட்டு, ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னா சீக்கிரம் கொடுக்கணும்ல, கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு கொடுத்து கடுப்பாயிடுவாங்களே. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, குக்கர்லேயே வச்சு அப்படியே ஆயில் ஃப்ரை பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சக்ஸஸ் ஆகி உடனடியாக வந்துட்டு சிக்கன் வந்துட்டு வெந்து ப்ராப்பராக வர மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி இவருக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு கோட் மாதிரியே சொல்கிறாங்க, 11 herbs and spices சொல்லிட்டு இவருடைய ஒரு சீக்ரெட் மேஜிக் மசாலான்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு ஒரு சிக்கன் பண்ணுறாரு, அதுவுமே பயங்கரமாக பிக்கப் ஆகிக்குது. ஸோ இப்போ சூப்பராக வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் தான் இவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இன்னொரு ஃபுட் கோர்ட் ஓனர் வச்சுக்கலாமே, அவருக்கு பார்த்து காண்டாயிடுது, யாரா அவன் நம்ம ஏத்தாப்பில் கடையை போட்டு நம்மளோட பயங்கரமாக வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பஞ்சாயத்தே பண்ணிடுறாரு. இவரோட அந்த பில் போர்ட்ஸ் அந்த வரைஞ்சிச்சுனாங்க அதெல்லாம் ரொம்ப வந்து சாயம் பூசி வச்சிடறா அப்படிலாம் ஆகி ரொம்ப பஞ்சாயத்தாகி நம்மளுடைய இவர் இப்போ 2 பேர் போய் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக ஏன்டா அந்த மாதிரி நீ வந்துட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பக்கத்து கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கண் எடுத்து பஞ்சாயத்து பேச வந்தார், சுட்டியே தள்ளிட்டார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானரஸும் பயந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்புறம் போலீஸ்லாம் வந்து என்னது கோர்ட்டு கேஸ்லாம் போய் ஒரு மாதிரி பெரிய ஒரு பஞ்சாயத்துக்கு அப்புறம் அது வந்துட்டு மூஞ்சிருச்சு. சரி, ரைட், ஓகே, என்னதான் அந்த பஞ்சாயத்துக்குலாம் இருந்தாலுமே நம்ம கடை சூப்பராக போயிட்டு இருக்குது, நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லன் வந்து அவர் பொழப்ப பார்க்க ஆரம்பித்தார். ஸோ நல்லா போகுதுங்களா, இப்போ தான் திருப்பி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். என்ன ஆகுதுன்னா, அப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சரி இன்னும் கொஞ்சம் அந்த ரோட்ஸ் எல்லாம் மக்களுக்கு நல்லா வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கு சில பல ரோட்ஸ் எல்லாம் நம்ம கட்டமைக்கலாம்னு சொல்லிட்டு கட்டமைச்ச ரோடுகள்லாம் வந்துட்டு திறக்கப்படுது. ஸோ அதனால இவர் கடை போட்டிருந்த அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்டி ஆயிடுது, பெருசாக வண்டிகள் போக்குவரத்து எதுவுமே வரல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல ஓனரும் பெருசாக வேறு ஏதோ பண்ணுறதுனால அவரும் பெருசாக அதை இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதை தொடர்ந்து நடத்துறதில்ல. ஸோ அதனால மறுபடியும் பிரச்சனைக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட சேவிங்ஸில் தான் வந்துட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த டைமில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இந்த முதியோர் பென்ஷன் மாதிரி வந்துட்டு ஏதோ $105 என்னமோ வந்து கொடுப்பாங்க போல், ஒரு மானியம் மாதிரி, அதை வச்சு தான் வந்துட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகேடா, கடைசியாக ஒன் ஷாட் அடிச்சு பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரோட 65 வயசுன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட சூசைட் வரைக்கும்லாம் போயிடுறாரு. செத்துலாம்டா நம்ம எதுக்கெல்லாம் அதுமாதிரி இருந்துட்டு வயசும் ஆயிடுச்சு, ஒரும் பண்ணல என்னத்துக்காக இருக்குன்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தான் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சீக்ரெட் ரெசிபி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 11 herbs and spices சொல்லிட்டு, ஸோ அதையும் ஒரு சில அந்த குக்கர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே சுற்றுறாரு. அமெரிக்காவில் இவர் போகிற பக்கம்லாம் எங்கெல்லாம் கடைலாம் தென்படுதோ, எங்கெல்லாம் சிக்கன்லாம் விற்கிற மாதிரி அவருக்கு தோணுதோ அந்த ஷாப்ஸு அந்த ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து நான் வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு சில காரணங்களாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறீங்களா, நான் உங்களுக்கு ரெசிபி எப்படி பண்ணணும்லாம் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு நீங்கள் விற்கிற ஒரு சிக்கனுக்கு வந்துட்டு 4 cent எனக்கு வந்து பங்கு தரணுன்ற மாதிரி டீல்லாம் பேசுகிறாரு. இதை கேட்ட நான் உங்களே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1009. ஸோ இந்த டைமில் தான் இவர் தன்னுடைய அந்த 65 வயசில் 1009 ஃபெயிலியர்ஸ் யாருமே அவ்வளோ பேர் யாருமே ஏற்றுக்கல, யாருமே ஒத்துக்கல. ஃபைனலாக ஹார்மன் நான் சொன்னீங்களா, அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ஒத்துக்கிறாரு. சரி ரைட்டு, இது என்னமோ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்
அப்படின்னு இனிஷியேட்டாக கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த ஃப்ரான்ச்சைசி மோடை வந்து இம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பயங்கரமாக சக்ஸஸ் அடிக்குது. அது கூட சேர்த்து அப்படியே இந்த வேர்ட் ஆஃப் மவுத் பரவும் இல்லைங்களா? ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸியை வந்துட்டு வெகு விரைவிலேயே திறக்கிறாரு. ஸோ ஓஹோன்னு போகுது. KFC கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பிராண்டாகவே உருமாறுது. இந்த டைமில் தான் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய அந்த பிராண்ட் மொத்தத்தையும் வந்து ப்ரௌன் நினைக்கிறேன் ஒரு பேர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மொத்தத்தையும் நான் வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன். இனிஷியலாக வந்துட்டு கொடுக்க மனசு இல்லாதவர் அதுக்கப்புறம் $2 மில்லியன் என்னமோ அதுக்கு வந்துட்டு வந்து விற்றுருவார். வித் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்ட்லாம் நாங்கள் வந்து கை வைக்க மாட்டோம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ அதை தான் நாங்கள் வந்துட்டு பிராண்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஏன்னா KFCயில் இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல, தாத்தா இருப்பார்ல MC ஒரு வச்சுக்கிட்டு. ஸோ அதை நாங்கள் வந்துட்டு அதுக்கு எதுவும் ஒரு கலங்கமும் வரோம், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் நிறையா பஞ்சாயத்துகள் ஆரம்பிக்குது, கம்பெனிகள் கைமாறுது. KFCயில் முதல்ல கொடுத்த டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறது இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதுவுமே பெருசாக டேஸ்ட்னு சொல்லிட்டு இவரே ஆஃப்டர் ஆல் தோஸ் கேஎஸ் தனியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட அதே பேரில். அதுவாச்சும் நல்லா போசான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம்லேயும் அந்த கடையும் வந்துட்டு சம் காப்பிரைட் இஷ்யூஸ் கிளைம்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பஞ்சாயத்தாக போய் ஒரு மாதிரி முடிஞ்சது. ஃபைனலாக சிறா போதுனான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் KFCக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவும் லைஃப்பில் எந்த வயசில் வேணால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணலாம், இதுதான் அதுதான் சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு லிவிங் ஆர் லிவ்ட் எக்ஸாம்பிளாக வந்துட்டு வாழ்ந்து காமிச்சவர் தான் நம்மளுடைய கொலனல் ஹார்லன். ஸோ இவருக்கு எப்படி கொலனல்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கொலனல் அப்படின்றவர் வந்துட்டு ஆர்மியில் ஒரு பதவியில் தான் தருவாங்க இல்லைங்களா? ஸோ இவர் என்ன சொன்ன இல்லைங்களா, அந்த 15 வயசில் ஆர்மிக்கு போய்ட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சும்மா அதை சீட் பண்ணுறக்கோசரம் ஏன்னா அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளே சொல்லுவோம்ல, சார் ரவீந்திர ஜடேஜா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டக்குன்னு எனக்கு பிடிச்சவர் அதனால சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இவரே வந்துட்டு எனக்கு பிடிச்சதுனால வந்துட்டு கொலனலை முன்னாடி போட்டுக்கிட்டார். ஸோ அன்று முதல் கொலனல் ஹார்லன் அப்படின்னு மாறிட்டார், சாண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் KFC உருவான கதை அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யாராவது என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா ஏதாவது இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் என்ன சொல்கிறது, நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தோணும், நிறையா விளையாட்டாக தோணும், அதெல்லாம் வந்துட்டு சீரியஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையா டைம் வந்து விளையாட்டாக தோன்ற விஷயங்கள் தான் சந்தையில் பயங்கரமாக விலைக்கு போயிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அதை எப்படி அப்ளை பண்ணி இந்த நடைமுறையில் கொண்டு வரலான்றதும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நானும் அப்படி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், தேங்க்யூ, பாய்.